வணக்கம். இன்றைய நாள் 5ஆம் திகதி 5ஆம் மாதம் 2026 செவ்வாய்க்கிழமை. செய்திகளை வாசித்து வழங்கும் நான் செல்வராசா திவிராஜ். மலேசிய தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். திரைசேரி நிதி மோசடி தொடர்பாக உடனடி விவாதம். கஜந்த கருணாதிலக்க வேண்டுகோள். நாட்டின் அனைத்து சிறுவர் முன்பள்ளிகளும் பதிவு செய்யப்பட வேண்டும் என மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர். ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்குமாறு ஆளுநருக்கு தாவேகா தலைவர் விஜய் கடிதம். ஈரானை உலக வரைபடத்திலிருந்து அகற்றும் நிலை உருவாக்கும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை. தொடர்வது விரிவான செய்திகள். முதலில் தாயக செய்திகள். திரைசேரி நிதி மோசடி தொடர்பாக உடனடி விவாதம் நடத்த கோரி எதிர்க்கட்சியைச் சேர்ந்த 20 உறுப்பினர்கள் எழுந்து நிற்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் கஜந்த கருணாதிலக்க வேண்டுகோள் விடுத்தார். அதன்படி இந்த விவாதம் நாடாளுமன்றில் இன்று 5/5/2026 பிற்பகல் 3:30 மணிக்கு முதல் மாலை 5 மணி வரை நடைபெற்றுள்ளது. இலங்கையின் வெளிநாட்டு கடன் தவணைக்காக ஒதுக்கப்பட்ட 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி மாயமான தொடர்பில் நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் அனில் ஜயந்தவினால் நாடாளுமன்றத்தில் விசேட அறிவிப்பொன்றை வெளியிட உள்ளதாக முன்னதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இதேவேளை நிதி மோசடி தொடர்பாக பதவி நீக்கம் செய்யப்பட்டு நீதிமன்ற வெளிநாட்டு பயணத்தடை விதிக்கப்பட்டிருந்த வெளிநாட்டு வளங்கள் திணைக்களத்தின் உதவி பணிப்பாளர் ரங்க நிசாந்த ராஜபக்ச கடந்த ஏப்ரல் 30ஆம் திகதியன்று தனது வீட்டு தோட்டத்தில் சடலமாக மீட்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. சமூக வலைத்தளங்களில் அறிமுகமில்லாத நபர்களுடன் பழகும் போது மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறு இலங்கை கணனி அவசர தயார்நிலை குழு அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இலங்கையர்களை இலக்கு வைத்து இந்தியாவில் இருந்து இயக்கப்படுவதாக கருதப்படும் புதிய வாட்ஸ்அப் காணொலி மோசடி தொடர்பில் அண்மைய நாட்களில் பல முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக தெரிய வந்துள்ளதை அடுத்து இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இலங்கை மின்சார சபை கலைக்கப்பட்டதை தொடர்ந்து விருப்ப ஓய்வு திட்டத்தின் VRS கீழ் விண்ணப்பித்த முன்னாள் பணியாளர்களுக்கு 2 கட்டங்களாக நஷ்ட ஈடு வழங்கப்பட உள்ளதாக துறைமுகங்கள், சிவில் விமான சேவைகள் மற்றும் வலுசக்தி அமைச்சர் அனுர கருணாதிலக தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் எழுப்பப்பட்ட கேள்வி ஒன்றுக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார். முதற்கட்ட 50% தொகையை இந்த மாதம் 15ஆம் தேதிக்குள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இது தொடர்பான அமைச்சரவை பத்திரம் ஒப்புதலுக்காக சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த வாரத்திற்குள் அதற்கு அனுமதி கிடைக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. நாட்டின் அனைத்து சிறுவர் முன்பள்ளிகளும் பதிவு செய்யப்பட வேண்டும் என மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் அறிவித்துள்ளார். எதிர்வரும் ஜூலை மாதம் 1ஆம் தேதிக்கு முன்னர் இந்த நடவடிக்கை கட்டாயம் முன்னெடுக்கப்பட வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். முன்பள்ளி கல்விக்கான வேலை திட்டம் அமைச்சின் பாடப்பரப்பிற்கு அமைய எவ்வாறு செயற்படுத்தப்பட வேண்டும் என்பது தொடர்பில் மாத்தறை மாவட்ட செயலகத்தில் விழிப்புணர்வு நிகழ்வு ஒன்று நடைபெற்றுள்ளது. அதில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், எதிர்காலத்தில் ஒரு முன்பள்ளியை ஆரம்பிப்பதற்கு முன்னர் அதனை பதிவு செய்வது கட்டாயமாகவும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தொடர்வது இந்திய செய்திகள். நடந்து முடிந்த தமிழ்நாடு சட்டசபை தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் 108 இடங்களில் வெற்றி பெற்றது. இந்த தேர்தல் முடிவுகள் அனைவருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இருப்பினும் ஆட்சி அமைக்க தனி பெரும்பான்மை கிடைக்காததால் கூட்டணி ஆட்சி அமையும் சூழல் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் தங்களை ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்குமாறு ஆளுநர் ராஜேந்திரா பிஸ்வநாத் அர்லேக்கருக்கு தாவேகா தலைவர் விஜய் கடிதம் எழுதியுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. மேலும் பெரும்பான்மையை நிரூபிக்க 14 நாட்கள் அவகாசம் வேண்டும் என தமிழக வெற்றிக் கழக தலைவர் கோரியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதனிடையே ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்குமாறு ஆளுநருக்கு தாவேகா தலைவர் விஜய் மின்னஞ்சல் மூலம் கடிதம் அனுப்பியுள்ள நிலையில் ஆளுநர் அவசரமாக இன்று சென்னை செல்ல உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. சென்னை திரும்பும் ஆளுநர் அதிகாரிகள் மற்றும் சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசனை நடத்த உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது.
தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் வெளியாகியுள்ள நிலையில் தமிழக வெற்றிக் கழகம் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்து 108 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. திமுக 59 இடங்களில் வெற்றி பெற்றுள்ள நிலையில் திமுக தலைவர் ஸ்டாலின் அவரது கொளத்தூர் தொகுதியில் தோல்வியை சந்தித்துள்ளார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட தவேகா வேட்பாளர் VS பாபு 82,997 வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றுள்ளார். இதற்கு முன்னதாக மு.க. ஸ்டாலின் 1984 மற்றும் 1991 சட்டப்பேரவை தேர்தல்களில் தோல்வியை சந்தித்திருந்தார். அவர் சந்திக்கும் 3வது தேர்தல் தோல்வி இதுவாகும். தமிழ்நாடு, மேற்கு வங்கம், புதுச்சேரி, கேரளம், ஆசாம் முதலிய 5 மாநில சட்டப்பேரவைகளுக்கான தேர்தல் வெற்றிகரமாக நடந்து முடிந்துள்ளது. மேற்கு வங்கத்தில் பாரதிய ஜனதா கட்சி முதல் முறையாக ஆட்சியை பிடித்துள்ளது. அங்கு 3/2 பங்கு பெரும்பான்மையை அக்கட்சி பெற்றுள்ளது. பாஜக 206 இடங்களை வென்ற நிலையில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினால் 80 இடங்களை மட்டுமே வெல்ல முடிந்தது. முதலமைச்சர் மமதா பானர்ஜி தனது பவானிபூர் தொகுதியில் பாஜக மூத்த தலைவர் சுவேந்து அதிகாரியிடம் 15,000க்கும் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார். வாக்கு எண்ணிக்கைக்கு முன்பே பாஜக வாக்கு திருட்டில் ஈடுபட்டதாக அவர் குற்றம் சாட்டியிருந்தார். அவர் செய்தியாளர்களிடம் கூறுகையில், பாஜக 100க்கும் மேற்பட்ட இடங்களை திருடியுள்ளது. பாஜகவின் வெற்றி அறத்துக்கு முரணானது. பிரதமருடனான உள்துறை அமைச்சருடன் இணைந்து தேர்தல் ஆணையம் செய்திருப்பது முற்றிலும் அறநெறிக்கு முரணானது என்றார். தொடர்வது உலகச் செய்திகள். ஐக்கிய அரபு அமீரகத்தில் வான்வழி தாக்குதல்கள் நடத்தப்படலாம் என்ற அச்சுறுத்தல் நிலவுவதால் அங்குள்ள அமெரிக்க குடிமக்களை மிகுந்த விழிப்புடன் இருக்குமாறு அமெரிக்க தூதரகம் அவசர எச்சரிக்கை விடுத்துள்ளது. நேற்றைய தினம் ஈரான் ஏவிய ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் மூலம் ஐக்கிய அரபு அமீரகம் இலக்கு வைக்கப்பட்டதாக அமீரக பாதுகாப்பு அமைச்சு உறுதிப்படுத்தியுள்ளது. வான்வழி அச்சுறுத்தல்கள் குறித்து அமீரக அதிகாரிகள் வழங்கும் அறிவுறுத்தல்களை அமெரிக்க குடிமக்கள் கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும். தேவைப்பட்டால் பாதுகாப்பான இடங்களில் தஞ்சம் புகர தயாராக இருக்க வேண்டும் என்றும் தூதரகம் தெரிவித்துள்ளது. ஈரானை உலக வரைபடத்திலிருந்து அகற்றும் நிலை உருவாகும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். கோர்முஸ் நீரிணையிலோ அல்லது பாரசீக வளைகுடா பிராந்தியத்திலோ உள்ள அமெரிக்க கப்பல்களை இலக்கு வைக்க முயன்றால் இந்த நிலைமை ஏற்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய தொலைபேசி நேர்காணலின் போது அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். இத்துடன் பனேசியா தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. செய்திகளை தொடர்ந்து பார்வையிட www.panesiatamil.tv என்ற இணையதளத்தை பார்வையிடவும்.